ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னன்னா, மேபி அது வந்து ஒரு பாண்டா இருக்கலாம், ஒரு டிபஞ்சர், சம் ஸ்டாக்ஸ். ஓகேவா? ஸோ எது வேணாலும் இருக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு இன்வெஸ்டர் வி ஆர் இன்வெஸ்டரா இருந்தா, ஸோ ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து ஒரு பாண்ட்லயோ, ஒரு ஸ்டாக்லயோ, ஒரு ஷேர்ஸ்லயோ, டிபென்ச்சர்ஸ்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்க போகுது. இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு போர்ட்ஃபோலியோல நம்மளுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குது, நம்மளுக்கு அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னோட பர்சன்டேஜ் எவ்வளோ, ரிஸ்க் லெவல் எவ்வளோ, அண்ட் தென் நம்ம எதுல வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஏபிசின்னு ஒரு செக்யூரிட்டிஸ் இருக்கும் போது நம்மளுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு ஆப்டிமம் மேக்சிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம இப்ப முக்கியமா என்ன பார்க்க போறோம்? ரிட்டர்ன். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு ஷேர்ல என்னென்ன கிடைக்கலாம்? மேபி அது ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷனா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ரேட், ஓகேவா, ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ, ஸ்டாக்கோ ஒரு ஷேரோ, ஓகேவா, ஷேரோட வேல்யூ இந்த மந்த் இயர் பிகினிங்ல ஏப்ரல், ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல 200 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் 31st மார்ச், நியர்லி 1 இயர் ஆயிடுச்சு. ஓகேவா? நியர்லி 1 இயர்ல இது வந்து 230 ஆயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச கேபிட்டல் அப்ரிசியேஷன் எவ்வளோ? 30. அதோட ஃபேஸ் வேல்யூ, ஓகேவா, 30ல இருந்து மார்க்கெட் வேல்யூ 230க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ 200 இருந்துச்சு, 31st மார்ச்ல 230 ஆயிருக்கு. ஸோ இதுதான் கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஓகே, இதுதான் கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஓகேவா? ஸோ இப்போ 200 இது வந்து என்னது? மார்க்கெட் வேல்யூ. ஓகேவா? ஒரு ஷேரோட மார்க்கெட் வேல்யூ தான் 200 அண்ட் 230 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே இதோட ஃபேஸ் வேல்யூல நம்மளுக்கு எப்படிப்பா டிவிடெண்ட் கொடுப்பாங்க? ஃபேஸ் வேல்யூல ஒரு 10% கொடுப்பாங்க. ஓகேவா? இதோட ஃபேஸ் வேல்யூ 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இதுல 10%, ஓகேவா, 10 ருபீஸ். ஓகேவா? இதுதான் நம்மளோட டிவிடெண்ட். ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் என்னவா கிடைக்கலாம்? கேபிட்டல் அப்ரிசியேஷன் அண்ட் தென் டிவிடெண்ட் அண்ட் ஏதாவது கேபிட்டல் கெயின் இருந்தா. ஸோ ஒரு 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 ஷேர்ல இருந்து இந்த மோரோவர் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? ஒன்னு நம்மளுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷனா கிடைக்கலாம், டிவிடெண்டா இருக்கலாம், கேபிட்டல் கெயின். ஸோ 200 ரூபாய்க்கு நான் வாங்கினத ஏப்ரல் 1 நான் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகேவா? இதுதான் பர்ச்சேஸ் ரேட்டு. 31st மார்ச்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதோட வேல்யூ 230, பட் நான் 240க்கு ஒருத்தர்கிட்ட வித்துட்டேன். அப்போ என்னோட கேபிட்டல் கெயின் எவ்வளோ? 40 ருபீஸா இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் 40 ருபீஸ். ஓகேவா? ஸோ அந்த 40 ருபீஸ் எனக்கு என்ன? இந்த ஷேர்ல இருந்து எனக்கு கிடைச்சதுதான். ஸோ இது எல்லாமே சேர்ந்தாதான் ரிட்டர்ன். ரிட்டர்ன்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் அப்ரிசியேஷன் பிளஸ் டிவிடெண்ட் பிளஸ் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. நீங்க மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் அப்ரிசியேஷன் பிளஸ் டிவிடெண்ட் பிளஸ் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்னா, ரிட்டர்ன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்ன வரும்? கேபிட்டல் அப்ரிசியேஷன் பிளஸ் டிவிடெண்ட் பிளஸ் கேபிட்டல் gain divided by opening net asset value. இந்த NAV, ஓகேவா, நெட் அசெட் வேல்யூ. ஓகேவா? இந்த ஓப்பனிங் நெட் அசெட் வேல்யூ. இந்த NAVனா என்னன்னா, நம்ம ஓப்பனிங்ல இதோட ரேட் என்னப்பா இருந்தது? 200 இருந்ததுல. சோ இதுதான் ஓப்பனிங் NAV, இது க்ளோசிங் NAV. ஓகேவா? சோ இது என்னது? ஓப்பனிங் NAV. ஸோ நான் இது பை பண்ணும்போது இந்த ஏப்ரல் 1 எனக்கு 200 இருந்துச்சுல, இதுதான் என்னோட ஓப்பனிங் NAV. அப்புறம் 31st மார்ச் ஒரு பீரியட் முடியும் போது 1 இயர் கம்ப்ளீட் ஆகும் போது இருந்ததுதான் என்னோட க்ளோசிங் NAV. ஓகேவா?
இது இயர் வைஸ் ரிட்டர்ன். ஓகேவா, இது இயர் வைஸ் ரிட்டர்ன். மந்த் வைஸ் ரிட்டர்ன்னாலும் இப்ப மந்த் வைஸ் ரிட்டர்ன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பை 12 போடுவோம். 1 இயருக்கு எனக்கு வந்து 12% கிடைச்சிருக்கு, அப்போ டிவைட் பை 12 போடும்போது 1 மந்த்துக்கு 1% தான் என்னோட ரிட்டர்ன். ஓகேவா, இதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஃபைனான்சியல் மார்க்கெட். ஸோ இதோட ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகேவா, ஒரு ஸ்டாக்லயோ ஒரு ஷேர்லயோ ஒரு டிபெஞ்சர்லயோ நான் எப்படி ரிட்டர்ன் பார்க்க போறேன் அப்படின்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, இப்போ ஃபார்முலா உங்களுக்கு ஹோப்ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சம்ஸ் போகலாம். ஓகேவா, ஸோ இந்த சாப்டர்ல இருந்து நியர்லி ஒரு 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இதுவும் இதுக்கு அடுத்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் என்ஏவி. என்ஏவி எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஸோ நம்ம பார்த்தோம்ல, ஓப்பனிங் என்ஏவி, க்ளோசிங் என்ஏவி. ஒரு 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 போர்ட்ஃபோலியோவோட ஒரு ஷேரோட ஓப்பனிங் என்ஏவி எப்படி கம்ப்யூட் பண்றது, க்ளோசிங் என்ஏவி எப்படி கம்ப்யூட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இது என்னன்னா, நான் இந்த சம் வந்து ஜூன் 2015 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கேனர்ல இருக்கிற பேஜ் நம்பர். இது என்னோட ரெஃபரன்ஸ்க்காக எழுதியிருக்கேன், நத்திங் பட். ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ்ல ஒரு கிஃப்ட் ஃபண்டா, கில்ட் ஃபண்ட் ஸ்கீம்ல, ஒரு ஸ்கீம்ல இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இவ்வளோ இண்டஸ்ட்ரி ஃபுல்லா சேர்த்து ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ ஐஐடிக்கு அதோட வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐடி அண்ட் ஐடிஸ் கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, ஏவியேஷன், ஆட்டோமொபைல்ஸ், ஸோ எல்லாத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த கீழே பர்டிகுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இண்டெக்ஸ் ஆன் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேவா, இது வந்து க்ளோசிங் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க, நெட் அசெட் வேல்யூ ஆஃப் த ஃபண்ட், ஒரு ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ. அண்ட் தென் பெர் யூனிட். ஸோ நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் பெர் யூனிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ, அவுட்ஸ்டாண்டிங் 5.60 crores இருக்கு. ஓகேவா, சோ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங். புரிஞ்சுதா? சம்ம ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப நம்ம சம்முக்கு போலாம். ஸோ ஐடி அண்ட் ஐடிஸ் கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ இருக்கு, 28 இருக்கு. ஓகேவா, அந்த இதோட ஓப்பனிங் இண்டெக்ஸ் 1750 அண்ட் க்ளோசிங் வேல்யூ வந்து 2950. ஓகே, ஸோ இதோட க்ளோசிங் இண்டெக்ஸ் என்ஐவி வேல்யூ, க்ளோசிங் என்ஐவி ஆஃப் ஃபண்டு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஸோ ஐடி அண்ட் ஐடிஸ்க்கு எவ்வளோ, 28 இன்ட்டு ஓப்பனிங் க்ளோசிங்கை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஓப்பனிங்கை டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்பதான் நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ என்னன்னு தெரியும். 50. ஓகேவா, 28 into 2950 divided by 1750. Okay, so and then infrastructure next 15 crores இருக்கு. ஓகேவா, so next, so இதோட வேல்யூ 15 crores. okay, 15 crores, 15 into, so closing நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம், ஓப்பனிங் டிவைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வேல்யூ 15 crores. இதோட க்ளோசிங்கை மல்டிப்ளை பண்ணி ஓப்பனிங்கை டிவைட் பண்ணணும். அண்ட் தென் 7 crores க்ளோசிங் ஓப்பனிங். ஸோ இது ஃபுல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். க்ளோசிங்கை நம்ம மல்டிப்ளை பண்றோம், ஓப்பனிங்கை டிவைட் பண்றோம். ஓகேவா, ஸோ ஒரு இதுக்கு மட்டும் நான் ஃபார்முலா பக்கத்தில் எழுதி காமிக்கிறேன், ஏவியேஷனுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ இன்ட்டு க்ளோசிங் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். 15 into 2475 divided by 1375.
27 crores. Okay, and then 7 into 2570 divided by ஸோ வேல்யூவெல்லாம் கம்ப்யூட் பண்ணியாச்சு. இப்போ லிஸ்டட் பாண்டு. ஸோ லிஸ்டட் பாண்டில் பார்த்தோன்னா லிஸ்டட் பாண்டோட வாங்கும் போது 10,000 வேல்யூக்கு வாங்கியிருக்காங்க. 10.5% அந்த பாண்டோட வேல்யூ. ஸோ 10,000 ஈச்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 10,000 நம்பர்ஸ் பாண்டு அண்ட் 10,000 அதோட ஒவ்வொரு பாண்டும் 10,000 வாங்கியிருக்காங்க. 10.50% அதோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதோட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் லிஸ்டட் பாண்டு. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா 8.40 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லிஸ்டட் பாண்ட் கம்ப்யூட் பண்ணும்போது 10 crore into 10.50 divided by 8.40. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா அன்லிஸ்டட் பாண்ட். ஓகேவா? இந்த அன்லிஸ்டட் பாண்ட்ல ஸோ நம்ம செபில லிஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கு வந்து மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனோ கேபிட்டல் அப்ரிசியேஷனோ இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூவை அப்படியே தான் நம்ம போடணும். 8 crore மீன்ஸ் 8 crore தான் அப்படியே தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ 8 crore. அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆக போதான்? எக்ஸ்பென்சஸ் பேபிள் அஸ் ஆன் க்ளோசர் டேட். ஸோ இது இவ்வளோ 3 crores இருக்கு. அண்ட் தென் கேஷ், இது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். கேஷ் அண்ட் அதர் அசட் இன் த ஹேண்ட். நம்ம கையில எவ்வளவு இருக்கும் மீதம் அப்படின்னா 2 crores இருக்கும் நம்மளுக்கு கேஷ் இன் ஹேண்டா. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம போட்டுக்க போறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? அண்ட் தென் இதுதான் டோட்டல் அசெட் வேல்யூ ஆஃப் த ஃபண்ட். இதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பென்சஸ் பேபிள் அஸ் ஆன் க்ளோசர் டேட். க்ளோசர் டேட்ல நம்மளுக்கான எக்ஸ்பென்சஸ் 3 crores இருக்கு. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். -3 போட்டோம்னா 16888. ஸோ இதுதான் நம்மளோட க்ளோசிங் NAV. டோட்டல் NAV நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அண்ட் கொஸ்டின்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு பெர் யூனிட் கேட்டிருப்பாங்க. நெட் அசெட் வேல்யூ ஆஃப் த ஃபண்ட் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் அதோட பெர் யூனிட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் யூனிட் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்? 5 crore 50 lakhs. ஓகேவா? ஸோ இதை டிவைட் பண்ணாலே போதும். $88 crores 5.50 crores. ஸோ இந்த crores எல்லாம் போட மறந்துடாதீங்க. rupees 30.71. ஓகேவா? இதான் க்ளோசிங் NAV. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? and then computation of ஓப்பனிங் NAV கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஓப்பனிங்ல அவங்களே ஓப்பனிங் வேல்யூ ஃபுல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க தெரியுமா, இன்வெஸ்ட் பண்ணும் போது. ஸோ இந்த வேல்யூவை இப்படியே போட்டாலே நம்மளுக்கு போதும். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஷேர்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக எழுதிட்டேன். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிக்ஸட் இன்கம் இயரிங் பாண்ட்ஸ். ஸோ இந்த 2 பாண்டையும் எழுதிட்டேன். ஸோ அதோட வேல்யூவை ஓப்பனிங் ஃபுல்லாமே நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்தது தான். ஓகேவா? ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி டோட்டல் ஆட் பண்ணிடலாம். 28 + 15 + 7 + 32 + 8 + 8. ஓகேவா? ஸோ 108. ஸோ இதோட
opening NAV per unit is equal to 108 divided by 5.5. So இதுவும் close. So இதோட value பார்த்தோம்னா divided by 8.5. Okay. So 19.64. 19.64. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஓப்பனிங் க்ளோசிங் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங்கோட பெர் யூனிட் கண்டுபிடிச்சாச்சு, ஓப்பனிங்கோட பெர் யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ரோமன் லெட்டர் 3ல என்ன கேட்டிருக்காங்க? ஸோ அதோட இஃப் த பீரியட் அண்டர் கன்சிடரேஷன் இஸ் 2 years, 2 வருஷமா இது பண்றாங்கன்னா ஃபண்ட் ஹஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் 2 per unit per year as a cash dividend. டிவிடெண்டா ஒரு 2 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு நெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்ச க்ளோசிங் என்ஏவி இன் ருபீஸ், ஓப்பனிங் என்ஏவி. ஸோ இதை நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா க்ளோசிங்ல இருந்து ஓப்பனிங் நான் கழிச்சேன்னா என்ன கிடைக்கும்? கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஓகேவா? ஸோ 30.17 minus 19.64. 19.64. Okay. So 10.53 தான் என்னோட கேபிட்டல் அப்ரிசியேஷன். 10.53. ஓகே. ஸோ அண்ட் தென் நம்மளுக்கு கிடைச்ச கேபிட்டல் அப்ரிசியேஷன் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. கேஷ் டிவிடெண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ 2 into 2 years. ஓகேவா? ஒரு எனக்கு 1 year கேஷ் டிவிடெண்ட் கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 2 rupees கொடுத்துருந்தாங்க. ஸோ அண்ட் தென் 2 years போடும் போது 4. ஓகேவா? and then 4 plus capital appreciation. Return oda formula enna? Cash dividend plus capital appreciation plus capital gain divided by opening NAV. idana nammaloda formula. So 4 plus 10.53 plus capital gain nammalukku edavadhu irukapa? eduvume illa. So idu 0. Opening NAV 19.64. ஓகே. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஆன்சர் எவ்வளோ? இன்ட்டு 100. ஸோ இங்கே க்ளோசிங் எனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 30.71. ஓகேவா? ஸோ 30.71. ஓகே. minus 19.65. அப்ப 11.07. ஓகேவா? ஓகே. plus 4 divided by 19.64 into 100. ஓகே. is equal to 77%. So total return நம்மளுக்கு வந்து 77%. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? கேஷ் டிவிடெண்ட் 2 இயர்ஸ்க்கு கொடுத்திருந்ததா நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்ப இந்த பீரியட் என்ன? 2 years ஓடுது. அப்போ பெர் ஆனம் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பெர் ஆனத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா? 1 yearக்கு எனக்கு 10% எனக்கு ரிட்டர்ன்னா, சாரி 12% ரிட்டர்ன்னா பெர் மந்த்துக்கு டிவைட் பை 12ஆல போடுவோம். So இப்போ 2 years இந்த ரிட்டர்ன் என்னது? for 2 years. ஓகேவா? for 2 years 77%. So 1 yearக்கு 77% divided by 2. ஓகேவா? 2 yearsன்றனால நான் 2 ஆல டிவைட் பண்றேன். So 38.50%. ஓகே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல ரோமன் லெட்டர் 1 கண்டுபிடிச்சிட்டோம், 2 கண்டுபிடிச்சிட்டோம், and then 3 கண்டுபிடிச்சிட்டோம், and then 4th என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபண்ட் ரேஷியோவோட எக்ஸ்பென்சஸை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கா? 705 எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. ஓகேவா? So expenses ratio is equal to total expenses divided by average
வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு 705 crores நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. ஓகேவா? இந்த ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகேவா? ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. ஓகே. ஸோ ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோட ஃபார்முலா என்ன? ஓப்பனிங் NAV பிளஸ் க்ளோசிங் NAV டிவைட் பை 2. ஓகேவா? ஸோ நம்மளோட ஓப்பனிங் NAV நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நல்லா கவனிங்க, ஓப்பனிங் NAV தான் கேட்டிருக்கோம். ஓப்பனிங் NAV பெர் யூனிட் அல்ல. ஓகேவா? ஸோ க்ளோசிங் NAV 168.88. ஓகேவா? 168.88. Okay, and then closing NAV 108. So இதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்? 276.88 divided by 2. ஓகேவா? ஆவரேஜ் portfolio is equal to 138.44 crore. Okay. So, இப்போ total expenses equal to 7.05 crores. Okay. 138.44 இதுவும் crores தான் இருக்கு நம்மளுக்கு வேல்யூ. ஓகேவா? அதனால இதையும் நம்ம lakhsல क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. சோ இது நம்ம crores-க்கு கன்வர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? 7.05 divided by 138.44. Okay, into so answer is equal to 5.009%. Okay, ratio. So இந்த sum முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பாஸ். So, இப்போ illustration 2. ஓகேவா? So, find out NAV per unit from the following information. So, இந்த information வச்சு நம்மளுக்கு NAV கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸ்கீமோட சைஸ் வந்து 100 lakhs. ஓகே? So, அதோட face value of the share வந்து 100. ஓகே? And then number of shares அவங்களே கொடுத்துட்டாங்க. Market value of the fund. நம்ம fund இன்வெஸ்ட் பண்ணது 1,80,80 lakhs and receivables 2 and liability. So, இப்போ நம்ம வந்து முதல்ல நம்ம NAV கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So, NAV கண்டுபிடிக்கணும் என்னன்னா total asset minus liability. ஓகேவா? total asset market value எவ்வளவு பார்த்தோம்? 180. Okay, receivables 2 and then liability 1. So, minus பண்ணோம்னா 181 lakhs. ஓகேவா? So, இப்போ NAV per unit is equal to 181 divided by number of units எவ்வளோப்பா? 1 lakhs. Okay, so இது 1 lakhs. Is 181 தான் answer. Okay, is equal to answer. Second sum முடிஞ்சிச்சு. இந்த third model ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். illustration 3. ஓகேவா? ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ஜூன் அட்டம்ப்ட்ல ரெகுலரா கேட்குறாங்க. 2017, 15 அண்ட் தென் 2019 அப்புறம் டிசம்பர் 2015. மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா ஜூன்ல அட்டம்ப்ட்ல கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனை கவனமா கேளுங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளுக்கு 10 lakhs யூனிட்ஸ், ஒரு யூனிட் வந்து ₹10ன்ற மாதிரி ஜான்வரி 1 பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எதாவது கன்சிஸ்ட் ஆயிருக்குன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா அதுல ஒரு ஈக்விட்டி இருக்கும், ஒரு கவர்மெண்ட் பாண்ட் இருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த ரிஸ்க் எல்லாத்தையும் ஒரே லாங் டேர்ம்ல கவர் பண்றதுக்காக. ஈக்விட்டில ரொம்ப ரிஸ்க் இருக்கும், கவர்மெண்ட் பாண்ட்ல நம்மளுக்கு ரிஸ்க் இருக்காது. ஸோ இந்த 7% சொன்னாங்கன்னா கண்டிப்பா 7% கிடைக்கும். டிபென்ச்சர்லயும் அதே மாதிரி தான். ஸோ இப்படிதான் இருக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இதுல 50,000 இன்வெஸ்ட் பண்றாங்க, 7% கவர்மெண்ட் பாண்டு, டிபென்ச்சர்ஸ் இருக்கு, 10% டிபென்ச்சர்ஸ், லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? ஸோ டியூரிங் த இயர், இந்த வருஷம் நம்மளுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்குதுன்னா
12 lakhs நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைக்குது ஈக்விட்டியில. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கவனமா பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆல் டைப்ஸ் ஆஃப் interest on all types of debt security was received as on us and when the due. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் அந்த டியூல கரெக்டா நாங்க ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஈக்விட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம போட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர், அந்த வருஷம் முடியும் போது ஈக்விட்டி ஷேரு அண்ட் டிபெஞ்சர்ஸ் 10% டிபெஞ்சர்ஸ் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து 175%, டிபெஞ்சர் வந்து 90%ஆகவும் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஓப்பனிங். ஈக்விட்டி ஷேரோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் எவ்வளோ இருக்கு? 100 ரூபாய்க்கு 175 ஆயிருக்கு. டிபெஞ்சர் பாத்தீங்கன்னா 90%, அதாவது 10% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டியூரிங் த இயர் வந்து ஒரு 5 lakhs ஆயிருக்கு ஒரு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் பத்தி உங்களுக்கு டவுட், இந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு இந்த சம்ல இருந்து கொஞ்சம் வெளியில போற மாதிரி இருக்கும். பட் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக இப்ப நம்ம ஒரு HDFC பேங்கே எடுத்துக்கோங்க. நீங்க போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இதே மாதிரி தான் இருக்கும் ஸ்கீம்ஸ். ஓகேவா? ஒரு செக்யூரிட்டி, ஒரு கவர்மெண்ட் பாண்டு, டிபெஞ்சர், அன்லிஸ்டட், லிஸ்டட், இந்த மாதிரி ஒரு பக்கெட்டா கொடுப்பாங்க அவங்க கையில. ஓகேவா? ஒரு பக்கெட்டா இருக்கும், நிறைய பால்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்விட்டி எல்லாமே கலந்து இருக்கும். பிகாஸ் அப்பதான் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்படின்ற பட்சத்துல அந்த HDFC பேங்க் வந்து ஒரு கமிஷனோ ஒரு எக்ஸ்பென்சஸோ உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. ஓகேவா? உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுல. ஸோ இந்த 5 lakhs rupees இருக்குல்ல, அந்த HDFC பேங்க் வந்து ஒரு கமிஷன் ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 5 lakhs தான் இந்த எக்ஸ்பென்சஸ். புரிஞ்சுதான் இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி வருதுன்னு? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த சம்ல 5 lakhs அவங்களுக்கு ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ல டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப நம்ம போட்டோம் தெரியுமா? இந்த டிவிடெண்ட் வந்து நம்ம போட்ட இந்த ஈக்விட்டி ஷேர்ல இருந்தோ இதுல இருந்தோ ஒரு C1 ஈக்விட்டி இது எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டோட டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 90 பைசா கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கு 90 பைசா கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த சரி சம் போலாமா? சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்ஸ்க்கு நம்ம மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட ஓப்பனிங் வேல்யூ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ரிட்டர்ன் வேணும்னா ஓப்பனிங் வேல்யூ, அப்ரிசியேஷன், ஸோ நம்மளோட க்ளோசிங் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், நம்ம கம்ப்யூட் பண்ணி போட போகிறோம். அண்ட் தென் இன்கம்ன்றது நம்ம டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இந்த டேப்லெட் காலமாக பிரிச்சுக்கிறேன். ஓப்பனிங் வேல்யூவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதான். ஈக்விட்டி எவ்வளோ? 80 lakhs. அப்புறம் 7% கவர்மெண்ட் பாண்ட் 8 lakhs. ஓகே, 9% ஆஃப் டிபெஞ்சர் அன்லிஸ்டட். ஓகேவா? ஸோ இது என்னது? அன்லிஸ்டட் 5 lakhs. ஓகே, அப்புறம் லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ? அதுவும் ஒரு 5 lakhs. ஸோ டோட்டல் நம்மளுக்கு 98 lakhs இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கேயும் 98 lakhs. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 175% டிபென்ஸ் ஈக்விட்டி வந்து அப்ரிஷியேட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ 175. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க கரெக்டா கம்ப்யூட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் 175%. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிறது எதுல கொடுத்துருப்பாங்க? ஃபேஸ் வேல்யூல 175. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா ஓப்பனிங் NAV தான் இது எல்லாமே. ஓகேவா? நம்மளோட ஓப்பனிங் வேல்யூ. இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 100 ஈச். ஓகேவா? 100 ஈச் அட் 160க்கு அதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப 60 வந்து பிரீமியம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 50,000 இன்ட்டு 160. ஸோ 50,000 இன்ட்டு 100 போட்டோம்னா இதோட ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? 50,000 இன்ட்டு 100 நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? 175%. ஓகேவா? 175%. 100 ரூபாய் இருந்தது 175 ரூபாய்க்கு ஆயிருக்கு. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கூடியிருக்கு? 75% தான் கூடியிருக்கு. ஸோ பிளஸ் 75%. 175 போடக்கூடாது, 75 தான் போடணும். ஓகேவா? க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கு?
8 லட்சத்துல இருந்து 80 lakhsல இருந்து 87,50,000 ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 7,50,000 தான் நம்மளுக்கு அப்ரிசியேஷன்ல போகணும். ஓகே, அண்ட் தென் இதுக்கு இன்கம் நம்மளுக்கு எவ்வளோப்பா கிடைச்சதுன்னு சொன்னாங்க? சம்ல 12 lakhs கிடைச்சது. ஓகே, அண்ட் தென் கவர்மெண்ட் பாண்ட்ல எந்த நெட் அப்ரிசியேஷனும் இருக்காது. ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆஃப் இது கவர்மெண்ட் பாண்ட், ஸோ இந்த அப்ரிசியேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் நம்ம கரெக்டாக வாங்கிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆல் டைப்ஸ் ஆஃப் டெட் செக்யூரிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த இதுவும் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 8 lakh into 7%, 56. ஓகே, அண்ட் தென் அன்லிஸ்டட் டிபெஞ்சர். அன்லிஸ்டட் டிபெஞ்சர்ல நம்மளுக்கு எந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்காது. நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்துருந்தோம். ஸோ 5 lakh அப்படியே தான் வரும். ஸோ இந்த 5 lakhல நம்மளுக்கு எவ்வளோ 9% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். And then 10% ஆஃப் டிபெஞ்சர். ஓகேவா? ஸோ 5 lakh. இந்த 5 lakhல நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த டிபெஞ்சர்ல 90%, 10% டிபெஞ்சர் 90% ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்ட்டு 90%, 4,50,000. ஸோ இதோட அப்ரிசியேஷன் நம்மளுக்கு என்ன இருக்கு? நெகட்டிவ்ல போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்ம இன்கம் வாங்கிட்டோம். ஓகேவா? ஸோ 5 lakh இன்ட்டு 10% இதோடது 50,000 வாங்கிச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த அதுக்கப்புறம் நம்ம இப்போ எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணோமா? ஒரு 5 lakhs ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம இந்த இடத்துல கழிக்க போகிறோம். ஸோ கழிச்சோன்னா 8,51,000 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதான் இந்த ஃபண்டோட நெட் இன்கம். ஓகேவா? நெட் இன்கம் எவ்வளோ? 8,51,000. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? க்ளோசிங் என்ஏவி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நம்மளுக்கு எவ்வளோப்பா மொத்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கு? நெட்டா 7 lakh இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெட் இன்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெட் ஃபண்ட் பேலன்ஸ் தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நெட் ஃபண்ட் பேலன்ஸ் என்னது? இந்த வருஷம் முடியும் போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், கையில எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுதான். ஓகேவா? ஸோ நெட் இன்கம் பிளஸ் க்ளோசிங் வேல்யூ ஆஃப் ஃபண்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு நெட் ஃபண்ட் பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ நெட் இன்கம் எவ்வளோ? 8,51,000 பிளஸ் க்ளோசிங் என்ஏவி. ஓகேவா? $8 lakh, 87,50,000 plus 8 lakh, 4 lakh. Okay, so 105,000,000. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு நெட் ஃபண்டோட வேல்யூ கிடைச்சிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ நீங்க கேட்பீங்க இன்கம் பிளஸ் நம்ம கேபிட்டல் அப்ரிசியேஷன் பிளஸ் கேபிட்டல் கெயின் டிவைட் பை ஓப்பனிங் என்ஏவி போட்டுட்டு இருந்தோம். பட் இந்த சம்ல நெட் ஃபண்ட் பேலன்ஸ் தான் நம்ம போட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த வருஷம் கடைசி நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த க்ளோசிங் என்ஏவி பிளஸ் நம்மளோட இன்கம், நம்ம வாங்கின டிவிடெண்ட் தானே நம்ம கையில இருக்கும். ஸோ இந்த வேல்யூ. ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்க? அதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எவ்வளவு நம்ம டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேற பண்ணிருக்கோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணது. ஓகேவா? 90% பெர் யூனிட். ஓகேவா? லெஸ் டிவிடெண்ட் 0.9 பெர் யூனிட்டுக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலா நம்ம கிட்ட எவ்வளவு யூனிட் இருக்கு? ஓகேவா? 10 lakhs யூனிட். பிகினிங் சம்மோட பிகினிங்ல கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேட் இஷ்யூ ஆஃப் 10 lakhs யூனிட்ஸ். ஓகே, ஸோ இந்த யூனிட்ல நம்ம 10 lakhs யூனிட்ஸ் இன்ட்டு
ஸோ 9 lakhs நம்ம இதோட டிவிடெண்ட் நம்ம பே பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது நம்ம கிட்ட வந்தது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்க்கு இது நம்ம பே பண்ணது. ஸோ அதனால மைனஸ் பண்ணோம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, minus 9 lakhs 1. ஸோ இதுதான் நம்மளோட நெட் ஃபண்ட் பேலன்ஸ். ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுல 2 பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ நம்மளோட பேலன்ஸ் பெர் யூனிட் கண்டுபிடிக்க போறோம். இந்த 2ஆ கண்டுபிடிக்க போறோம். நம்ம பிஃபோர் டிவிடெண்ட் நம்மளோடது எவ்வளவு இருந்துச்சு, நம்ம டிவிடெண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எவ்வளவு இருந்துச்சு. ஸோ பிஃபோர் டிவிடெண்ட்னா rupees 11.351. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஓகே, டிவைட் பை இது ஆஃப்டர் டிவிடெண்ட். டிவிடெண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் வர என்ஏவி வச்சு போடுறது. ஓகேவா, ஃபண்ட் பேலன்ஸ், சாரி என்ஏவி கிடையாது, நெட் ஃபண்ட் பேலன்ஸ். ஓகே, ஈக்குவல் டு rupees 10.451. ஓகே, ஸோ இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஹோப் ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே அசம்ஷன் கண்டிப்பா போடணும். இந்த அசம்ஷன் கீழே கண்டிப்பா அசம்ஷன் போடணும். பிகாஸ் ஆஃப் க்ளோசிங் மார்க்கெட் பிரைஸ் வந்து இன்வெஸ்டட் ஹாஸ் பீன் கோட்டட் அட் த பெர்சன்டேஜ் ஆன் ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூல இருந்து தான் நம்ம க்ளோசிங் வேல்யூ நான் கம்ப்யூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு அசம்ஷனா நம்ம போடணும். ஓகேவா, இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அண்ட் தென் 4th இல்லஸ்ட்ரேஷன் போலாம். ஸோ இந்த 4th இல்லஸ்ட்ரேஷன் எப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 17 இருக்கு ஒரு பிகினிங்ல. அதோட இன்கம் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கெயின் கொடுத்துருக்காங்க, டியூரிங் த மந்த் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதோட அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஒரு மந்தோட க்ளோசிங் என்ஏவி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை ஃபுல்லாமே இங்க எலாபரேட் பண்ணிருப்பாங்க. கவனமா பாருங்க. ஓப்பனிங் என்ஏவி இது சம்ல கொடுத்ததான் க்ளோசிங் என்ஏவி. ஸோ இதை க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைச்சிடும். டிவிடெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா டோட்டல் ரிட்டர்ன். ஸோ இதை மந்த்லி ரிட்டர்ன் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? டோட்டல் ரிட்டர்ன் டிவைட் பை ஓப்பனிங் என்ஏவி. ஏன்னா இதை மந்த் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மந்தோட பிகினிங் மந்தோட எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த் இதோட ஆனுவல் எப்படி கண்டுபிடிக்கணும்? மந்த்லி ரிட்டர்ன் இன்ட்டு 12 போட்டோம்னா நம்மளுக்கு ஆனுவல் கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இது 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த சம்மும் ரீட் பண்ணுங்க. இதுலயும் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க, அதோட கேபிட்டல் கெயின் கொடுத்துருப்பாங்க, கேபிட்டல் அப்ரிசியேஷன் டிவைட் பை ஓப்பனிங் என்ஏவி. இது ஃபுல்லாமே ஃபார்முலா தான். ஓகேவா, இந்த மாடலும் அண்ட் தென் இந்த மாடல் எல்லாமே சேம் தான். ஓகேவா, இல்லஸ்ட்ரேஷன் 7ம் இதே மாதிரி தான், ஃபார்முலா மெத்தட் தான். ஓகே, அந்த கேஸ் ஏ கேஸ் பி இதுவும் அதே ஃபார்முலா மெத்தட் தான். ஸோ இந்த சம் போட்டு பாருங்க. அப்புறம் எஃபெக்டிவ் ஈல்டு. ஸோ இந்த சம்மும் ரொம்ப முக்கியமான சம்ம. இந்த சம்மும் இதே மாதிரி தான், ஃபார்முலா தான். ஓகேவா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 3 ஸ்கீம்ல போடுறாங்க. MF 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கீம்ல போட்டிருக்காங்க. ஓகேவா, டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து இப்போ லாஸ்ட் டைம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃபில்அப் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, டிசம்பர் 2019ல இது ஃபில்அப் மாதிரி கேட்டிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி என்ட்ரி டேட்ல அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ரிசீவ்டு, டோட்டலா நம்ம இவ்வளோ டிவிடெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். டிவிடெண்ட் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ட்ரி டேட்டு, அப்போ க்ளோசிங் என்ஏவி இங்கே கொடுத்துட்டாங்க. இது ஓப்பனிங் என்ஏவி, அப்போ க்ளோசிங் என்ஏவி. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் கெயின் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதே தான் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், இது ஓப்பனிங் அண்ட் தென் இது க்ளோசிங். ஸோ டோட்டல் என்ஏவி எவ்வளோ அப்படின்னு, ஸோ நெட் என்ஏவி இது மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ அண்ட் தென் நம்மளுக்கு டிவிடெண்ட் டிவிடெண்ட் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், இது நம்ம எவ்வளோ ஈல்டு
ஓகேவா. டோட்டல் ஈல்டு நம்பர் ஆஃப் டேஸ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இந்த ஃபார்முலால போட்டால் இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா. இந்த சம்மில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வீடியோ. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் இதுக்கப்புறம் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன். பிகாஸ் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதான். இது நீங்கள் சம்ஸ் போட்டு பாருங்கள். வேறு ஏதாவது சம்ஸ் நான் போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வீடியோவில் இதில் பார்ட் 2 வீடியோவில் ஷார்ப் ரேஷியோ வந்து கவர் பண்ணலாம். டெய்லர் மாடலு ஷார்ப் ரேஷியோ வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ அதையும் கீழே கமெண்ட்ல நான் வந்து போடுறேன் பார்ட் 1 வீடியோட. ஓகே. ஸோ போய் பாருங்கள். அண்ட் தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது வீடியோஸ் புதுசாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் எடுக்கிறேன். ஓகேவா. ஹாப்பி ஸ்டடிங்.